இங்க இருந்து இது ஒரு லைன் நான் வரைஞ்சிடறேன். நான் இது வந்து அயனிங் சாக்ல போயிடும். ஸோ இந்த நெக் வித் இங்க இருந்து இது வரைக்கும் வைக்கிறேன். எவ்வளோ இருக்கு? 7. அது அப்படியே ஹாஃப் பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இங்க இருந்து ஓகே. இப்போ என்ன பண்ணோம்? இங்க இருந்து இதோட நெக் டெப்த் மெஷர் பண்றேன். எவ்வளவு இருக்கு? 9. இப்போ நெக் டெப்த் வந்து 9. இப்போ ஆவரேஜா உங்க ஷோல்டர் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏன் ஷோல்டர் எடுத்துக்கிறேன். ஏன் ஷோல்டர் வந்து 15 இன்ச் ஷோல்டர்ல 9 இன்ச் வந்து டீப் இருக்கு. அப்ப நான் எவ்வளவு ஷோல்டர் கொடுக்கணும்? ரெடியூஸ் பண்ணோம் 2 இன்ச் ரெடி பண்ணா அப்ப என் ஷோல்டர் எவ்வளவு இருக்கும்? 7.5 minus 2 பண்ண எவ்வளவு ஆச்சு? 5.5 ஆச்சுங்களா? இப்போ நான் இங்க இருந்து இங்க 5.5 வைக்கிறேன். இங்க இருந்து 5.5 வச்சுட்டேன். அப்போ என் ஷோல்டர் எவ்வளவு இருக்கு? இங்க பாருங்க, 1 இன்ச் தான் இருக்கு. நெக் வித் எவ்வளவு பெருசாயிடுச்சு? 3.5 இன்ச் ஆயிடுச்சு. இப்ப இல்ல தைக்க முடியுமா பிளவுஸ்? முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? 5.5 வந்து ஃபுல் ஷோல்டர். அந்த 5.5ல வந்து 2 + 1 3 வந்து சிங்கிள் ஷோல்டர். அப்ப நெக் வித் எவ்வளோ? 2.5 தான் நெக் வித். 2.5 தான் நெக் வித் இருக்கணும். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 3.5 இருக்கு. எவ்வளவு எக்ஸசிவா இருக்கு? 1 இன்ச். அப்போ இங்க இருந்து 1 இன்ச், இங்க இருந்து 1 இன்ச், 1 இன்ச் மார்க் பண்ணி இது அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் டாட்டா பிடிச்சிடணும். இப்படி மடக்கி பேக் பிரிட்டி கிட்ஸ் இங்க தான் தெரியுதுங்களா? 5 லட்சம். இந்த பிடிக்கிற டாட் வந்து should be on the back side of the garment. இப்ப பாருங்க டாட் பிடிச்சிட்டோமா? இந்த இடத்துல சின்னதாச்சா, கீழே பாருங்க வைட் ஆச்சு. நம்ம பிளவுஸ் அப்படித்தானே பண்றோம். 2 வைக்கிறோம், இங்க 3 வைக்கிறோம். இங்க வைட் ஆனா பரவாயில்ல, ஆனா இங்க சின்னதாகணும் நான் சொல்றேன். இப்போ இதுதான் நம்மளோட சென்டர். ஓகே, இப்ப சென்டர்ல நெக் ஷோல்டர் எவ்வளவு வரணும்? 5.5. 5.5 மார்க் பண்ண பிறகு நெக் வித் பாருங்க 2.5. அவ்வளவுதான். சோ இதுல இருந்து 1/2 இன்ச் மேல ஷோல்டர் கொடுத்துருங்க. ஷோல்டர் ஜாயின்ட்னா இங்க ஷோல்டர் ஜாயின் பண்ண முடியாது. 1/2 இன்ச் தனியா மேல கொடுத்துருங்க. ஸோ இங்க இருந்து நம்ம ஆர்ம் டெப்த் கூட 1/2 இன்ச் நம்ம விட்டுட்டு மெஷர் பண்ணோம்ல, இதை விட்டுட்டு நீங்க 1/2 இன்ச் மெஷர் பண்ணணும். இது புரிஞ்சுதுங்களா? ஸோ எப்போ ரெடிமேட் நெக்லைன் எடுத்தாலும் இதுதான் நம்ம பண்ணணும். அண்ட் இது வந்து பேக்கு, இங்க வந்து ஃப்ரண்ட்டும் சரியான டீப்பா இருக்கு. 8.5 இன்ச் டீப்பு, 8.9 இன்ச் டீப்பு. இதுல ஏதாவது ஒண்ணு கட் பண்ண போனா அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் கட் ஆயிடும். ஒரு வாட்டி இதை கட் பண்ணிட்டு இந்த த்ரெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மேல ஒரு 2-3 ரஃப் அடிச்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. 9 இன்ச் டீப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்மளோட ஸ்லீவ், இந்த இடத்துல நம்ம ஸ்லீவ் வித்துல பண்ணலாம். லென்த்ல எப்படி பண்ணுவீங்க? இது வித் இல்லையா? இது டாட் வந்து வித் ஆஃப் த நெக் லைன். இந்த இடத்துல வித் அதிகமா இருந்தது, கம்மி பண்ணிட்டேன். லென்த் அதிகமானா கட்டு தானே பண்ணணும், வேற எப்படி பண்ண முடியும்? இதை கட் பண்ண தானே லென்த் எடுக்க முடியும். இதை கட் பண்ணிட்டு இந்த பீட்ஸ் கட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ஒரு லேயர் அப்படியே லைட்டா த்ரெட் கட் பண்ணி இந்த பீட்ஸ் எல்லாம் மெதுவா எடுத்துட்டு இந்த பின்னாடி ஹேண்ட் ஸ்டிச் எல்லாம் ஒரு லைனா மேல அந்த த்ரெட்ஸ் எல்லாம் விட்டு மேல ஒரு தையல் போட்டுருங்க. இல்ல ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணுங்க. ஸோ வேஸ்டேஜ் உங்களுக்கு கம்மியாகும்.